ஒரு 2 டே 1 நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகமனை கம்ப்ளீட்டாக சுற்றிட முடியும். பட் இதெல்லாம் தவிர நிறைய ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இடங்கள் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க சீசனில். ஸோ ஆஃப் சீசனில் போனீங்கன்னா நிறைய விசிட் பண்ணலாம். வாகமனில் மட்டும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 3000 ரூபாய் ஆயிரும். அதை நான் ட்ராவல் சேர்க்காமல் சொல்கிறேன். நீங்கள் ட்ராவல் ஒரு 1000 ஆட் பண்ணிக்கோங்க. ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கம்ப்ளீட் வாகமன் கைடு தான் பார்க்க போகிறோம். நம்ம ரீசெண்டாக இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்போம். பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணுறது, பட்ஜெட்டில் அங்கே போய் எப்படி ஸ்டே பண்ணுறது, ஜீப் சஃபாரி, ஒவ்வொரு நாளும் அங்கே போயிட்டு என்னெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணலாம், ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இந்த சீசனில் போயிட்டு நம்ம விசிட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி எல்லாமே என்னோட ஒரு ஐடியா தான் இந்த ஒரு கைடு. நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் ஒரு கைடு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். கோவா போயிட்டு வந்து ஒரு கைடு மாதிரி கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால இதுவும் ஒரு வீடியோவாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே வாகமனுக்கு போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாகமன் போயிட்டு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும். நிறைய விசுவல்ஸ் இருக்குது வீடியோவில். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ட்ராவல் வாகமனுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா கோட்டயம் வந்துடுங்க. கோட்டயம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஈராட்டிப்பட்டை போயிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டப்பனா பஸ்ஸில் ஏறி எலப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து கூட போகலாம். டேரக்ட் பஸ்ஸு கூட இருக்குது. நாங்கள் வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7 மணிக்கு இருந்துச்சு காலையில். அப்போ நாங்கள் டேரக்ட் பஸ்ஸை பிடிச்சி அப்படியே போயிட்டோம். இன்னொரு ஆப்ஷன் ட்ரெயினில் அப்படின்னா நீங்கள் கொச்சி வந்து கூட வரலாம். நீங்கள் கொச்சி எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்துட்டு ஸோ அங்கேருந்து கொச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து ஈராட்டிப்பட்டை வந்து கூட அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா. சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா குமுளி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கட்டப்பனா வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பஸ்ஸு ட்ரெயினுனா இதுதான். அதாவது கோட்டயமில் நீங்கள் உங்களுக்கு பாலா, ஈராட்டிப்பட்டை, கட்டப்பனா 3 பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளேஸுக்குலாம் உங்களுக்கு பஸ்ஸு கிடைச்சதுன்னா ஏறிடுங்க. சப்போஸ் த்ரூ பஸ் இருந்தாலும் நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக 7 மணிக்கு வந்தது. ஸோ அதில் ஏறி அப்படியே போயிட்டோம். இங்கே மூணாறு, கொச்சி, அலப்பி ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் கூட நீங்கள் இந்த வாகமனை 1 டே போயிட்டு விசிட் பண்ண முடியும். மூணாறுலேருந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும். கொச்சி அலப்பிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ இதுதான் ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இவ்வளோ தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகமனுக்கு பெஸ்ட்டு சீசன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் டு மார்ச் இந்த ஒரு 6 மாதம் தான் பீக்கு. செம்ம கூட்டம் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நாங்களும் கிறிஸ்மஸ் டைமில் தான் போயிட்டோம். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ நீங்கள் எப்படி என்னன்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் மார்ச் எண்டில் ஏப்ரல் டு ஜூன் ஸோ இந்த ஒரு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சீசன் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் மட்டும் தனியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை, ஆகஸ்ட்லாம் போயிடாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன், கேரளாவில் மான்சூன் பயங்கரமாக இருக்கும். மழை. நீங்கள் வாகமன் போனீங்கன்னா வயநாட்டுக்கே வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் சரியில்லாத மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. அங்கே நிலச்சரிவு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சீசன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே. வாகமனில் சீசன் டைமில் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகமன் டவுன்லேயே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூபூத் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் தான் எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஒருத்தருக்கு 750 ரூபா அந்த மாதிரி கேட்டாங்க 1 நைட்டுக்கு. ஸோ அந்த ரூம் டீட்டெயில் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுனில் இந்த மாதிரி நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் அங்கே போய் கூட ஸ்டே பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நீங்கள் ப்ரொமோஷன் நினச்சிறாங்க. அண்டு நிறைய ரெசார்ட்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. வாட்டர் ஃபால்ஸு கிட்ட இருக்கக்கூடிய ரெசார்ட்டு, டென்ட்டு ஸ்டே ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். இப்போ booking.comல பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அமௌண்ட்டு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசார்ட்டை சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் எங்கே வேணால் புக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டே வந்து பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டவுனுக்குள்ளே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற பிளேஸில் நீங்கள் ரெசார்ட்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா ஓன் வெஹிக்கிள்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போயிடலாம், வச்சிடலாம். பட் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வாரீங்கன்னா பார்த்து டவுனுக்குள்ளே புக் பண்ணிக்கோங்க. ஓன் வெஹிக்கிள்னால் பிரச்சனையே கிடையாது, எங்கே வேணால் போய்க்கலாம். ஸோ அது எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. வாகமனில் நம்ம ஃபஸ்ட்டு டே எங்கே போய் பார்க்கலாம், பிளேஸ் டு விசிட், அது ஒரு ஐடியா மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது டவுன்லேருந்து உங்களுக்கு கிட்ட இருக்கிற பிளேஸ்லேருந்து நான் அப்படியே சொல்லிட்டே வரேன். ஃபஸ்ட்டு வந்து டவுன்லேருந்து கிட்ட இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கல்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அங்கே வந்து நீங்கள் ஒரு கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா உருண்டையாக பெரிய பாறை மாதிரி இருக்கும். கீழே ஒரு கோவில் மாதிரி இருக்கும். ட்ரெக் பண்ணி போனோம். ஸோ எங்களுக்கும் கேட்டாங்க, நாங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். தங்கல்பாராவை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகமன் மெடோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட்லாண்டு, சுவிட்சர்லாண்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிரீன்லாண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங்கில் போகிறீங்கன்னா ஸோ அந்த மெடோவை விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இந்த மெடோவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் இருக்குது, வாகமன் அந்த லேக் இருக்குது, அண்டு ஜிப்லைன்லாம் இருக்குது. நாங்கள் ஜிப்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாகமன் மெடோவில் தான் போனோம். நான் என் ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைனு, ஸோ அங்கே அந்த பட்டம்லாம் ஃபேமஸ். இந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டம்லாம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு தரமான ஸ்பாட். இந்த வாகமன் மெடோ கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. பையாசாங் கிளைமேக்ஸில் வந்து அந்த கொஞ்சம் சீனை அங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரீல்ஸ் எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட் நல்லா பண்ணலாம், சாங் ஷூட்டு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வாகமன் அட்வென்ச்சர் பார்க். ஸோ இங்கே தான் நிறைய இருக்கும், கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வாகமன் அட்வென்ச்சர் பார்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இதெல்லாம் சொல்லிடுறேன். ஒரு 250 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்குமே அட்வென்ச்சராக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயினாக அந்த கிளாஸ் பிரிட்ஜ், ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் போகிறாங்க. நாங்களும் போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரியை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது, அங்கே போகிறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது. எங்களால், ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக நின்று பார்த்துருந்தோன்னா அதை மட்டும்தான் அந்த டே ஃபுல்லாகவே பார்த்துருக்க மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டோம். கிளாஸ் பிரிட்ஜு, பிக் ஸ்விங்கு, ஸ்கை சைக்கிளிங், ஸ்கை ரோலிங், ஃப்ரீ ஃபால் இருக்குது, பஞ்சி ட்ராம்போலைன், ராக்கெட் எஜெக்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பேக்கேஜில் கூட இருக்குது. கப்புள் பேக்கேஜ், டுவெல் பேக்கேஜ், சில்வர் கோல்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கும். நான் சைடில் போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ். ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். மெயினாக அங்கே பேராகிளைடிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசனை பொறுத்து ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மினிமம் வந்து 4000 to 4500 அந்த மாதிரி சொல்லுவாங்க. மேபி ஆஃப் சீசனில் ஒரு 3500 அந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சீக்கிரமே போயிடணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் வருவாங்க தெரியுமா, ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் சும்மா போயிட்டு அப்படியே பார்த்தோம், நல்லா சூப்பராக இருந்தது, கொஞ்சம் திகிலாகவும் இருந்தது. இவ்வளோ தான் அட்வென்ச்சர் பார்க்குலன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் முக்கியமாக அங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. மட்டும்தான் இந்த 4 பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கே உங்களுக்கு 1 day ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பருந்தும்பாறை போகலாம். அது வந்து இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு தான். ஸோ அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். பருந்தும்பாறை அப்படின்றது அது பருந்தோட அந்த ரெக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருந்தும்பாறை வாட்டர் ஃபால்ஸையும் நீங்கள் தூரத்துலேருந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். டே 1க்கு நீங்கள் இதை வச்சுக்கோங்க. டே 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி இது பண்ணிக்கோங்க. 2000 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் 8 பேர் போனாலும் 2000 தான். ஸோ நீங்கள் எப்படின்ட்டு அமௌண்ட்டை இது பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 4 பேர் போகிறீங்கன்னா ஆளுக்கு ஒரு 500 ரூபா அந்த மாதிரி வரும். 3 மணி நேரம் தான் ரைடு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போனோம். காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 5-6 மணிக்கு எங்களை ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. சூப்பராக இருந்தது. க்ரீன் லேண்டு, அந்த மிஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். ஜீப் அப்படியே அந்த மேலே ஏற்றிட்டார், மலை மேலே ஏற்றி நிப்பாட்டெல்லாம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அது ஒன்றுமே கிடையாது, வியூ பாயிண்ட் மட்டும்தான். இந்த 6 படத்தில் வடிவேல் சொல்லுவாங்கள்ல, இதுதான்டா அந்த 6 அந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லி காமிச்சாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி டேமோட வியூ பாயிண்ட்டு கூப்பிட்டு போவாங்க. அண்ட் இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாலே ஒரு பிக்கஸ்ட் டேமா எனக்கு அவங்க சொல்லி தான் தெரிஞ்சது. பட் அங்கேயும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது எல்லாமே வியூ பாயிண்ட் தான். மெயினாக அந்த ஜீப் சஃபாரி எதுக்குன்னா, அந்த ஜீப்பில் ஆஃப் ரோடிங் போகிறப்ப அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகிற ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வேறு லெவலில் இருக்கும் சீரியஸாக. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பு போயிட்டு அந்த ரிவர் கிராசிங் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அங்கே போயிட்டு அப்படியே பார்க் பண்ணிவிட்டு உலுப்புனி டனல், உலுப்புனி வாட்டர் ஃபால்ஸ், ஸோ இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ், அவ்வளோ பெரிய டனல். அதாவது டேம்லேருந்து தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க போல். எனக்கு தெரிஞ்சு இந்த மான்சூன் டைம் தான் ரொம்ப அதிகமாக வரும், மற்ற டைம்லாம் கம்மியாக தான் வரும். நம்ம அந்த டனல்குள்ளெல்லாம் போகலாம், பட் நீங்கள் வந்து போகாதீங்க, உள்ளெல்லாம் போகாதீங்க. சும்மா போயிட்டு வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்துடுங்க. நாங்களும் அதான் பண்ணோம். அண்ட் கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உலுப்புனி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்கள் வந்து அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், வீட்டிலே குளிச்சு ரெடியாகி வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கடுத்து ரிவர் கிராசிங்கில் போயிட்டு அங்கேயே ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை அந்த உலுப்புனி சூசைட் பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான். நல்லா இருந்தது. அந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
என்னன்னா எங்களை அந்த டீ எஸ்டேட்டுக்கு தான் கூட்டு போகல. நாங்கள் ஜீப்பில் போகிறப்ப நிறைய பேர் அந்த எஸ்டேட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் எங்களை கூட்டு போகல. அது ஒரு பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. பட் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டாப் பண்ண சொல்லிடுங்க கண்டிப்பாக. நான் அந்த ஜீப் சஃபாரி அண்டு அந்த ரகுபுத் ரெசிடென்சி கான்டாக்ட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ஜீப் சஃபாரி வந்து உங்களுக்கு காலையில் நீங்கள் ஒரு 6 மணிக்கு பண்ணுறீங்கன்னா 9-10க்கெலாம் முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இல்லை எங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் ஃபுல் டேக்கு எடுத்துக்கலாம். 6000 ரூபா வரும். நீங்கள் 6 பேர் போனீங்கன்னா ஒருத்தருக்கு 1000 அந்த மாதிரி தான் வரும். பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். அந்த இதுலேயே தான் இருக்குது. மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ் இன் வாகமன். ஸோ எங்களுக்கு போகிறதுக்கு தான் சான்ஸ் கிடைக்கல. பார்த்து சேஃப்டியாக குளிங்க. பட் அந்த ஃபால்ஸில் நிறைய குளிப்பாங்க. ஒரு 2 டே 1 நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகமனை கம்ப்ளீட்டாக சுற்றிட முடியும். பட் இதெல்லாம் தவிர நிறைய ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் நிறைய பிளேஸ்லாம் இருக்குது. அதையே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு 3 நாள் வாகமனில் இருக்கீங்க, நல்லா சில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 3rd டே ஃபுல்லாக நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸை சுற்றுற மாதிரி வச்சுக்கலாம். ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் லோக்கல் அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்டலாம் கேட்டுக்கோங்க, அங்கே அலோடா, குளிக்கலாமா, சேஃப்டியாக ஃபுல்லாக கேட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. நான் நேம்லாம் அப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பூல்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பூல் இருக்குது. ஸோ அங்கே நிறைய இடங்கள் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க சீசனில். ஸோ ஆஃப் சீசனில் போனீங்கன்னா நிறைய விசிட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஃபினிட்டி பூல்னு இந்த ஒரு பிளேஸு, கட்டிக்காயம் வாட்டர் ஃபால்ஸ், தெக்கிமலை வாட்டர் ஃபால்ஸ், அருவிக்காய்ச்சல் வாட்டர் ஃபால்ஸ், வளஞ்சங்கனம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸே நிறைய இருக்குது வாகமனில். ஸோ அதான் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டியாக குளிக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஸோ அப்போனா தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். லோக்கல் கிட்ட நம்ம ஒரு சின்னதாக கேட்டுக்கிறது நல்லது, ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்கள சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் ஹில் சொல்லிட்டு ஒரு இருக்குது. நிறைய பிளேஸ் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பருந்தம்பாரா, தங்கல்பாரா, முருகன் ஹில். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எப்படி என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இலிக்கல் கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெக்கிங் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான். ஸோ இவ்வளோ தான் வாகமன்லன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளேசஸ்லாம் இருக்குது. இதையும் தவிர நிறையா ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் வந்து அங்கே ரொம்ப அதிகம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த ஜீப்புக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. ஏன் என்ஜாய் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஜீப்லேயே போகிறப்ப ஜீப் சஃபாரியோடு சேர்த்து ஒரு 6000 பே பண்ணிட்டீங்கன்னா அவங்களே அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்கள் டோட்டல் டேவை அங்கேயே என்ஜாய் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கும். எல்லாமே சாப்பாடுலேருந்து எல்லாமே வாங்கிட்டு போயிருங்க வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகிறீங்கன்னா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பசங்களோட போனால் வேறு லெவலில் இருக்கும், சொல்லவே வேணாம். ஸோ இப்போ வாகமனுக்கு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 2 டே 1 நைட் 4 பேர் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வாகமனில் மட்டும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 3000 ரூபாய் ஆயிரும். அதாவது நான் ட்ராவல் சேர்க்காமல் சொல்கிறேன். நீங்கள் ட்ராவல் ஒரு 1000 ஆட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து வர்றதுக்கு சொல்கிறேன். 4000 பட்ஜெட்டில் சூப்பராக சுற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் 3 டே இல்லை பர்சன்ஸ்லாம் கம்மியாகுது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஆஃப் சீசனில் வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் பசங்களோட. இதுதான் வாகமன் கம்ப்ளீட் கைடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாகமன் போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாகமன் போகாதவங்களுக்கும் இது வந்து ஒரு 0 பட்ஜெட் டூர் மாதிரி தான் இருந்திருக்கும். நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் வாகமனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.